ஒரு குடும்பத்துல 3 மதம் 11 சாதி அடங்கிய 16 பேர் ஒரு வீட்டுல இருக்கிறாங்களாம். இப்படின்னு தேர்தல் ஆணையம் லிஸ்ட் கொடுத்துருக்கு. அது ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க. இப்ப நான் வெளியிடுறத பாருங்க. நான் வெளியிடுறேன் பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. இந்த இது இப்படி வெளியிட்டு இருக்காங்க. இவங்க யாருமே யாருக்குமே சம்மந்தம் இல்லாதவங்க. அந்த வீட்டில் இருக்கிற 16 பேர்ல யாரு யாருக்கும் அக்கா கிடையாது, யாரு யாருக்கும் அண்ணன் கிடையாது, யாரு யாருக்கும் அப்பா அம்மா ஒய்ஃபு ஹஸ்பண்ட் எவ்வளவு சம்பந்தமே இல்லாத குரூப். இவங்கள ஒரு வீட்டில் அடைச்சு இவங்க இந்த அட்ரஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யார் இவர்கள்? அங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவன அடிச்சு வெளியே பத்தி நீ ரோஹிங்கியா முஸ்லீம், நீ பங்களாதேசி, நீ அவன் இவன் வந்தேரி அப்படி இப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம பீகார்ல ஒரு வீட்டு நம்பர், அந்த வீட்டு நம்பரை வந்து லைஃப்ல யாரும் மறக்காதீங்க. அந்த வீட்டு நம்பரை நம்ம இந்த தேர்தல் முடிவு வரையும் வரையக்கூடாது. பீகார் திகா சட்டமன்ற தொகுதியில் 107ஆம் நம்பர் வீடு, 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு இங்கிலீஷ் படத்தை டப்பிங் பண்ணி ஒரு பேய் படம் வந்துச்சு தெரியுமா? அது மாதிரி பீகார்ல 107ஆம் நம்பர் வீடு. பீகாருக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, திகா சட்டமன்ற தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, ஏன் அந்த வீட்டிலே சம்பந்தம் இல்லாதவங்க, அவங்களே சம்பந்தமானவங்களா அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களான்னு கூட தெரியாது. தேர்தல் ஆணையம் நினைத்தால் உயிர் இருப்பவர்கள் இல்லாதவர்கள், மாநிலத்தில் இருப்பவர்கள் இல்லாதவர்கள், இந்தி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரும் பீகாரில் ஓட்டு போடலாம்.